இல்லை நான் இதே ஒரு தெளிவான தெளிவூட்டல் வேண்ட தாரன் என்னென்றால் ஐயா ஒரு நிமிஷம் பாருங்க ஒரு நிமிஷம் பாருங்க எனக்கு இந்த மாதிரி அந்த 5000 மில்லியன்ல சாவச்சேரிக்கு எவ்வளோ காசு வந்திருக்குன்னு சொல்லுங்க. பாலத்துக்கு வேறொரு நிதியை கொண்டு போய் தேவையில்லாம சிலவழிக்கிறாங்க. அந்த பாலத்துக்கு சிலவழிச்ச நிதி 2 கோடி கிட்ட அந்த காசை வேறு பயன்படுத்தினா யோசனை இல்லாடி அந்த பாலம் யோசனை பண்ணணும்னா மிச்ச வீதியை செய்து முடிக்கும். அம்மா எனக்கு ஒருக்கா சொல்லுங்க, அந்த 5000 மில்லியன்ல சாவச்சேரிக்கு எவ்வளோ காசு வந்திருக்கு? இவ்வளவு காசு 400 மில்லியன் உங்களுக்கு தந்துருக்கணுமா? தந்துருக்கணுமா? இல்லை ஒதுக்கீடு உங்களுக்கு தெரியுமா? இல்லை அம்மா என்னென்றால் கௌரவ தலைவர்கிட்ட ஒரு வேண்டுகோள், எங்களுக்குரிய வீதிக்குரிய மொத்த செலவு இந்த புத்தக அம்மா போட்டுக்கிறபடி பார்த்தா கூட 460 மில்லியன் தாண்டுது. கௌரவ தலைவர்கிட்ட அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளையிலுமா சாவகச்சேரிக்கு அதிகளவான பணத்தை எடுத்து நீங்கள் வீதியை புறம் வைக்கிறதுக்கு? சாவகச்சேரிக்கு கிட்டத்தட்ட 66 மில்லியன் தான் வரும். ஆனால் 460 மில்லியன் என்றால் சும்மா எல்லா ரோட்டுகளும் வேணுமென்று பொதுமக்கள் கேட்கறது நாங்கள் ஓமன்ட்டு தலையாடிட்டு போயிடாது. பொதுமக்களை சொல்லணும் எங்கள்ட்ட எவ்வளவு காசு இருக்குது, எவ்வளவு ரோட்டு இந்த வருடம் போட போகிறோம்ண்டு தெளிவாக சொல்லுங்க. எங்களுக்கு 66 மில்லியன் வர்றதுக்குரிய சாத்தியக்கூறு இருக்குது. சாதாரணமாக கௌரவ தலைவர் இந்த சாவச்சேரி பிரதேச சபையை சேர்ந்த இந்த சாவச்சேரி பிரதேசத்தை சேர்ந்த ஒரு எம்பி என்ற அடிப்படையில் மினிமம் ஒரு 250-300 மில்லியனாவது உங்களால் அடிபட்டு சாவச்சேரி பண்ணி கொடுக்கலுமா உங்களுடைய அரசாங்கத்திட்ட? இது அமைச்சு கூட விதி அல்ல இளங்குமரன். இது நாங்கள் போன முறை ஜனாதிபதியின் டிசிசி மீட்டிங்கில் எங்களுடைய சிறு கிராமப்புற வீதிகள் வந்து அபிவிருத்தி செய்யப்படையில என்று எல்லாருமா கேட்டு 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அந்த 5000 மில்லியனில் வடக்கு மாநிலத்துக்கு வரப்போகிறது 1000 மில்லியன். அதில் உங்களுக்கு சாவகச்சேரிக்கு அதிகளவான நிதியை உங்களால் பெற்றுத்தர முடியுமா? இல்லாதா? இல்லை ஐயோ இளங்கு கௌரவ ராஜீவ் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், என்ன இயலாது இதுக்கு மேலே உங்களுக்கு இல்ல அம்மா நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு விளங்குதா? அவ்வளவுதான். ஆனா நாங்க தேர்தலுக்கு பெறக்கூடிய பயன்படுத்தல இயன்ற அளவு முன்னுரிமையப்படுத்தி இயன்ற வீதிகளை செய்யறது கடைப்படுத்தி நீங்கள் இல்ல சிரிக்கலாம் கண்டலாம் சரியோ. இல்லை கௌரவ ரஜீவன் எம்பி அவர்கிட்ட கேட்குறேன், அவர் படித்த மனிதர் ஆசிரியர். நான் கேட்குறேன் என்றால் 1000 மில்லியன் யாழ்ப்பாணத்துக்கு வருது. சாதாரணமாக பிரதேச சபைக்கு அவரேஜாக பார்த்தா 66 மில்லியன் தான் ஒதுக்கப்படும். தாங்களாவது மனம் வந்து யாழ்ப்பாணம் என்னடா அந்த மாதிரி மீட்டிங்களை எங்களை கூப்பிட மாட்டீங்கன்றது எங்களுக்கு தெரியும். தயவு செய்து சாவச்சேரிக்கு ஒரு 200 மில்லியனாவது பெற்று தர மேலுமா அவங்களால என்று கேட்குறேன்னா. சாவச்சேரிக்கு அதிகமாக என்னடா சாவச்சேரியில் 60 GS டிவிஷன் இருக்குது. ஆகவே சாவச்சேரி கொஞ்சம் கூட கேட்டு தர இயலுமா? இல்லாட்டி இந்த மக்கள்கிட்ட ஒவ்வொரு ரோட்டுகளை நாங்கள் கேட்குறதுல பிரயோசனம் இல்லை. மக்கள் சார்பில் ஐயோ அண்ணன் பொறுங்கோ உங்களுக்கு சாவச்சேரிக்கான அதிகமான நிதி மற்ற இடத்தை விட கூடுதலான நிதி ஒதுக்கி தருவதற்கு நாங்கள் பரிந்துரைக்கலாம் கேட்கலாம். சரி டிசிசில உண்மையாகவே நான் ஏன் அதை கேட்குறேன்டா சனத்தொகை அடிப்படை கூடினது எங்களோட சாவச்சேரி 60 இப்போ பணம் வந்து கூட பணம் ஏனென்றால் இந்த விகிதாசார அடிப்படையில உண்மையாகவே மக்கள் தொகை கூடிய இது இருக்குது. அதை விட 60 கிராம சபை பிரிவை கொண்டுள்ளது. மக்கள் தொகை கூட இருக்குது. அதை விட தென்மராட்சியை பொறுத்த வரைக்கும் அதிகமான வீதி வந்து இன்று வரைக்கும் கூட இல்லை. அதைத்தான் கேட்கிறோம் ஐயா, உங்களால ஏழுமா எங்களுக்கு கூட நிதியை உங்களோட அரசாங்கத்திலிருந்து பெற்றுத்தர என்னால் இயன்ற உதவிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு இயன்ற உதவி அல்ல நான் கேட்கிறேன். எங்களுக்கு 450 மில்லியனுக்கு மேல வேணும். அதுல குறைஞ்சது 200 மில்லியனாவது தரையலுமா? கொடுத்த நிதியை விட மேலதிகமாக பெற்றுக் கொள்வதை தீர்மானிக்கிறோம். சரியோ அதை விட ஒன்று சொல்றேன், இந்த இடத்துல விவசாய அமைச்சு கூட செய்யக்கூடிய வீதி இருக்குது. சரியோ இந்த பட்ஜெட் கூட விவசாயம் மீன்பிடித்துறை அமைச்சு கூட செய்யக்கூடிய வீதி இருக்கு. சில வீதிகளை ஒரு நாள்ல எல்லாம் மாறும்ன்றது போய்த்தது. கௌரவ இளங்குமரன் அவர்கிட்ட நான் கேட்கறது அந்த 5000 மில்லியன் ராசா 5000 5 3 சைவரும் அதுல 1000 மில்லியன் என்றது 1 3 சைவரும் அதுல உங்களுக்கு எங்களுக்கு 2 சைவரும் 200 மில்லியன் வேண்டி தரையிலுமா இல்லாதா? இல்ல உங்களுக்கு நான் கேட்கிற கேள்வி கௌரவ ரஜீவனுக்காக நான் கேட்கிற கேள்வி விளங்குதா? எங்களுக்கு ஒரு கொஞ்சம் கூட காசு சும்மா தப்பா வேணும் இங்க ஏன்னா நான் கேட்கிற விலங்கு எங்கள்கிட்ட
அதிகளவான வீதிகளுக்கு சாவச்சேரி ஒதுக்கீட்டை கூட அதான் எங்கள்ட சாவச்சேரிக்கு கூட நிதியை ஒதுக்கி தார நீங்கள் சண்டை பிடிக்கலுமா இயலாதா? நான் சண்டை பிடிச்சா உங்கள்கிட்ட அமைச்சர் டே என்று பேசுகிறேன். இல்லை ஏனென்றால் அவர் ஒரு அமைச்சராக குரங்குகளை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை அவருக்கு இருக்குது. ஆனால் அதுக்கு நான் ஒன்றும் செய்யலாம். எனக்கு நீங்கள் சொல்லுங்க 200 மில்லியன் வேண்டி தரையலுமா? எவ்வளோ வந்திருக்கு? வீதி இல்லையம்மா நான் கேட்குறது என்னென்றால் பணத்தை கேட்குறேன். எவ்வளோ நான் பாருங்க இதில் நீங்கள் போட்டதை நான் கூட்டேக்க 413.64 மில்லியன் தேவைப்படுது. ஓ வருது இல்லை சனத்துக்கு போய் சொல்லக்கூடாது. ஓ திட்டத்தில் இவ்வளோ அப்ரூவ் பண்ணிட்டோமா உங்களுக்கு? தெரிவு செய்து அனுப்பப்பட்டிருக்கா? இதுக்குரிய நிதி ஒதுக்கப்பட்டிருக்கேன். என்றால் எங்களுக்கு 413.64 மில்லியன் பெருமாண்டு சொல்லுங்க அண்டு சொல்லியிருக்கணுமா உங்களுக்கு? சேகுலர் உங்களை ஐயோ என்னண்டா அவருக்கு தான் விளையாடணும் உங்களுக்கு விளங்குது. அதைத்தான் நான் கேட்க அதை சொல்லுங்கம்மா தமிழ்ல ஒதுக்கூட செய்யலை இந்த வீதியெல்லாம் ஓகேன்னு சொல்லியிருக்கணும் அவ்வளோதானே. அதுக்குரிய அந்த 413.4 மில்லியனை எங்கள்கிட்ட இளங்குமரனவர்கள் பெற்று தருவார் அவ்வளோதான். அது ஏனென்றா அது எந்த இடம் என்றதால வேற ஒன்றும் இல்லை. இது நான் பிடிச்ச இடம் அதான் இவர் நேரம் உங்களோட என்ன கேட்கிறார் அதுவா கட்டுப்படுத்தணும். ஐயா உங்களுக்கு நான் காசைப்பட்டி கேட்கிற விதண்டாவாதம்டா நீங்க கேளுங்க நான் போறேன் சொல்ற கேளுங்க. நான் காசு இவ்வளவு காசு வந்திருக்கிறேன் கேட்கிற பிரச்சனை இருந்தா நான் போறேன். நீங்க கேளுங்க நீங்களே பார்லிமெண்ட்டுக்கு வந்து நடத்துங்க. இல்ல நீங்கள் 1-2 பேரை செட் பண்ணி கொண்டு வந்து இந்த கதை கதைக்க வேண்டாம் சரிதானே? 1-2 பேரை செட் பண்ணி கொண்டு வந்து இந்த கதை கதைக்க வேண்டாம். இங்க காசை பற்றி கேட்டா உங்களுக்கு தெரியணும் இவ்வளவு ஆசை வருது. அப்புறம் இந்த மைக்க கொண்டா இல்ல என்னண்டா காசு எவ்வளவு வருதுன்றது மக்களுக்கு தெரிய வேணும். சும்மா நாங்கள் எல்லா ரோட் போடுறோம்னு சொல்லக்கூடாது. கௌரவ எங்களுடைய பிரேசைலர் சொல்லுறார் எங்களுடைய பாதைக்குரியது 413.64 மில்லியன் தேவை. உங்களால் எவ்வளவு சும்மா ஆத்த வேண்டாம் எவ்வளவு தரையிலும்ன்றதை சொல்லுங்க மக்களுக்கு தெரிய வேணும். அதான் கேட்குறேன். நாங்கள் உங்களுக்கு காசை பற்றி கேட்டோன்னு ஏன் கோபம் வருது? இந்த 5000 மில்லியன் இந்த பட்ஜெட்ன்றது ஒரு வருஷத்துக்கு உட்பட்டது தானே பட்ஜெட். இதண்டேல அது நான் கேட்கறது சரிதானே? இங்க இதண்டுவதற்கு நான் வரவில்லை. நான் கேட்பது இந்த 413.64 மில்லியனை பெற்று தருவீங்களா ஓமெண்ட் சொல்லுங்க. அடுத்த சாப்டருக்கு போகலாம் தயவு செய்து. இது என்னப்பா இதுல காசு எவ்வளவு வருதுன்னு பொதுமக்களுக்கு தெரியாது. எந்த ரோட் போட போகுது பொதுமக்களுக்கு தெரியாது. எதுக்கு முக்கியத்துவப்பட போகும்னு பொதுமக்களுக்கு தெரியாது. அதான் இரண்டு இருக்கிறதா என்று சொல்ல வேண்டாம். இதுக்குரிய அனுமதி தரப்பட்டிருக்கிறதா? இல்ல இதுக்குரிய அனுமதி தரப்பட்டிருக்கிறதா? இதுக்குரிய மொத்த பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா? இல்ல ஒதுக்கப்படையிலா சொல்லுங்க. நான் பாராளுமன்றத்தில் கதைக்கிறேன் அவ்வளவுதான். என்னடா நான் சொன்ன இந்த ரோட்டு சம்பந்தமாக கலைக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை கொடுத்தேன். உபகுழுவோட கூட்டுவது தயவு செய்யுது. இவ மக்களுக்கு 1000 தேவைகள் இருக்குது. எனவே அவன்கிட்ட முன்னும் அடிப்படையில் இவ்வளவு காசு வந்து சொல்லி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கூப்பிட்டு ஒரு உபகுழு கொடுக்காத தேர்தல் பிரச்சனை இல்லை. நாங்கள் வரையில்லை. நீங்கள் ஒரு சம்பந்த கூப்பிட்டு கூட்டத்தை கூடி முடிவெடுத்து அதன்படி நீங்கள் முன்மைப்படுத்த விஷயம் முடிஞ்சிடும். மக்களுக்கு சொல்லுங்க. எங்களுக்கு வார காசு எவ்வளவு இந்த ரோடு போட போறோம்ன்றதை தெளிவா சொல்லுங்க. அவ்வளவு சனம் பார்த்து கொண்டு இருக்குது. எங்களுக்கு எங்கள்கிட்ட ரோடுகள் போடப்படும். முதலாவது காணி தொடர்பானது வனஜீவராட்சிகள் திணைக்களம் மற்றும் வனமேம்பாடுகள் திணைக்களத்தினால் எல்லைப்படுத்தப்பட்டுள்ள காணிகளில் பொதுமக்கள் இதுல வேணா தலைவர் ஒரு கேள்வி யாராவது வேணா பரிபாலன சபை சம்பந்தம் யாராவது இருக்கணுமா ஒரு சில கேள்விகள் இருக்கு. இதுகள் வந்து நீங்கள் முக்கியமாக கூட்டப்பட வேண்டிய திணைக்களங்கள். ஏனென்றால் எனக்கு பூநகரி மற்றும் கிளிநொச்சி பகுதியிலிருந்து தெளிவாக
கையெழுத்தோட வந்திருக்க கடிதங்கள் இவ்வாறான காணிகள் பொதுமக்களுடைய காணிகள் வன ஜீவராசி திணைக்களத்துக்குள்ள கையப்படுத்தப்பட்டு அவை விற்கப்படுவதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்குது. கையெழுத்தோட கடிதமும் வந்திருக்கம்மா. அப்போ இவ்வளவு காணிகளும் வந்து பொதுமக்களுடைய கோரிக்கை, தனியார் காணிக்கைகள் தானே. அப்போ இதை நீங்கள் ஏன் நீவே கூப்பிடல? உண்மையாகவே நான் இன்றைக்கு மருதங்கடிக்கு போயிருந்தேன். அங்க வந்தா சிடிவிலேருந்து வரையில சில இன்ஜினியர் வரையில மீட்டிங் போடுறது என்னதுக்காக தலைவர் நீங்கள் தான் உங்களுடைய மீட்டிங்கில் வந்து ஒவ்வொரு திணைக்களத்தில் அதிகாரிகள். இப்போ நான் வந்து அரசாங்கம் இல்லை தானே. ஏனென்றால் இது ஒரு பெரிய பிரச்சனை. நான் நினைக்கிறேன் பூனேரியில் மட்டும் கிட்டத்தட்ட 600 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் அண்மையில் தனியாருக்கு வந்து வன ஜீவராசி திணைக்களம் கள்ள உறுதிகள் எழுதப்பட்டு விற்கப்பட்டிருக்கு. ஒரு பெரிய பிரச்சனையாக போய் கொண்டிருக்குது. எங்களுக்கு இது சம்பந்தமான முடிவு அந்த வன ஜீவராசி திணைக்களம் இல்லை என்று சொன்னால் அது சம்பந்தமாக நாங்கள் அவையை திருப்பி கூப்பிட்டு இங்கே இதில் எவ்வளோ ஏக்கர்னு பாருங்கள். இதில் மொத்தமாக இதில் 330 கிட்டத்தட்ட 500 கிட்ட ஏக்கரான காணிகள் வந்து இதில் வன ஜீவராசி திணைக்களம் வந்து கையகப்படுத்தி இருக்கு. இது தனியாற்ற கோரிக்கையில் இல்லை வன ஜீவராசி திணைக்களத்துக்கண்டே இருக்கிறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. தனியாற்ற காணிகளையும் அரச காணிகளையும் வன ஜீவராசி திணைக்களம் பிடிக்கிறது தான் எங்கள்கிட்ட பிரச்சனை. பொதுமக்களுக்காக தானே நாங்கள் அழைக்கிறோம். அப்போ இவ்வளவு காணிகளும் பொதுமக்களுடைய காணிகள் ப்ளஸ் அரச காணிகள். அப்படியா? அரச காணிகள்னா உங்களுடைய காணிகளுக்கு அது திருப்பியும் பொதுமக்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டிய காணிகள். அப்போ அது நான் சொல்கிறேன் சரி தானே. அது எண்டா அரச காணிகளை தானே நாங்கள் ஒரு தேவைக்கும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பில்டிங் கட்டுறதுக்கு. இது சம்பந்தமான ஒரு காட்டமான முடிவு எடுக்கப்பட்டு இவற்றை கோரிக்கை வந்து விளக்கம் கோரப்பட வேண்டும். ஏன் இந்த காணிகள் என்ன திருப்பி அளிக்கப்படலை? ரெண்டாவது, இந்த ப்ரெசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா இராணுவம் கையகப்படுத்தின எந்த காணியும் இதில் இல்லை. ஏன் இந்த ப்ரெசன்டேஷனில் ஒரு ப்ரெசன்டேஷனில் நீங்கள் போடுறதில்ல? தென்மராட்சியில் இராணுவம் கையகப்படுத்தின காணிகள் ஒன்றுமே இல்லையா? என்னம்மா இதில் சாவச்சேரி சந்தையில் ஒரு கடை எடுத்து வச்சிருக்கிறாங்க. பிரச்சனைக்குரிய காணியில்னு சொல்கிறீங்க. சாவச்சேரி மார்க்கெட்டில் எங்ககிட்ட கடை ஒன்று எடுத்து வச்சிருக்கீங்கன்னா அதில் 2 கடை எடுத்து வச்சிருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறீங்களே. கொரோனா காலத்துல இருந்து சங்கத்தில் கோரிக்கை அடிப்படையில் வந்ததாக கடைகளில் பாதுகாப்புக்காக தாங்க வந்திருக்கு. நாங்கள் ஒரு கடிதம் குறைப்பமானதை கொடுத்துருக்கோம். அந்த கடைகளை எடுத்து வந்து தாங்கும் கோரிக்கை அடிப்படையில் நாங்கள் வந்ததாக தெரியும். இல்லை இளங்குமாரன் என்னடா இதில் வர்த்தக சங்கத்தில் சம்பந்தமான யாராவது சொல்லுங்க. நான் தெளிவாக வர்த்தக சங்கத்தில் தலைவர்களை சிலர்களை கேட்டான். எந்த ஒரு கோரிக்கையும் ஆமிக ஒரு நாளுமே ஒரு பொதுஜனம் போய் ஆமிட்ட கேட்காது பாதுகாப்பு தாங்க உண்டு. யாரா இருக்கிறீங்களா இதில் வர்த்தக சம்பந்தமா இல்லை? நான் தெளிவாக கேட்டேன்னா அதில் 13ஆம் இலக்க கடை எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது கூட 12ஆம் இலக்க கடையில் வந்து ஆமிக்கார் இருக்கணும். அதை விட அங்கே தொங்கல்லையும் ஆமிக்கார் இருக்கணும். அந்த மேல் கொரிடோரில் ஒரு கடை கூட இயங்குற இல்லையே செயலாளர். அது ஆமி இருந்தால் இப்படி எங்கட சனம் போகும். ஒரு தென்பகுதியில் இருக்கிற ஒரு கடைகளில் கூட ஒரு கடை தொகுதிகளில் ஆமி வந்து இப்படி இருக்கிறது. அது ஸ்பெஷலாக சாவச்சேரியில் மட்டும் இப்படி இருக்கிறதுக்குரிய காரணம் என்ன? அந்த மார்க்கெட் தொகுதியில் அதையும் ஒரு முடிவாக நீங்கள் எடுக்கணும். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமாரன் என்னென்றால் அது சம்பந்தமாக நாங்கள் ஒரு 2 மாதமோ 1 மாதத்துக்குள்ள அந்த கடைகளை விடுவிக்கிறோம்னா அந்த கடை தொகுதியில் ஒரு கடை கூட பாவிக்கப்படுற கடைகள் இல்லை. ஒரு கடை கூட இயங்கலை. எல்லாமே ஸ்டோராக தான் இயங்குது. அந்த பின்பகுதியில் ஃபுல்லாக எல்லாம் எச்சங்களாகவும் புறா எச்சங்களாகவும் அந்த சந்தை தொகுதி கட்டிடத்தில் ஏறவே இல்லாத விலை இருக்குது. நகரசபை செயலாளர் அது எங்களுக்கு 1 மாதத்துக்குள்ள முடிவு சொல்லணும். இருக்கு சம்பந்தப்பட்ட தனிநபர் வந்து நாங்கள் தேடி பார்த்து நாங்கள் இல்லை. நான் சொல்கிறது சரியென்று எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுன்னு நினைக்கிறேன். சம்மந்தப்பட்ட தனிநபர்ன்ற ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஆள் இல்லை. ரெண்டாவது, அந்த கடை வந்து எந்த வர்த்தக சங்கமும் ஒரு கடிதமும் கொடுக்கல. அது நான் தெளிவாக ஆணித்தரமாக சொல்கிறேன். அது வந்து கொரோனா காலத்தில் வந்து அந்த இரவில் வரக்கூடாதுக்காக ஆமிட்ட கொடுக்கறதா தான் சொல்லப்பட்டது. சரி, ஆகவே நாங்கள் முடிவெடுப்போம். அந்த 1 மாத கால பகுதியில் ஆமிட்ட அந்த கடை எடுக்கிறதா மற்ற அது இயங்கப்படும். எங்களுடைய செயலாளர் அது இயங்கப்படும். எடுத்தால் நகரசபை கார்டு
அதை கொடுக்கலாம் ரெண்டு ஒரு மணி எத்தனை ஒரு மணிக்கு கொடுப்போமா? சரி. நான் கேட்டுருக்கேன். அது குணாமுருங்க சுடலை. இரண்டு நாவுக்குடி குணாமுருங்க மயானம் 3 கிலோ பாவிக்கிறது. அது காரணம் வேறு எடுத்து வச்சிருக்கோம். சரி. கடலுக்கு போயிடலாம். அத்தியார் கரைக்கல. எத்தனை இதுக்கு தீர்வு பண்ணிட்டு கடத்தொழில் சமுதாயம் இதுக்கு தீர்வு பண்ணிட்டு இது அதுக்கு ஒரு முடிவு எடுக்க சொல்லுவாங்க. அது கடை ஆமி இருக்கிறபடியே ஒருத்தர் பாவிக்கிறது. தலைவர் ஒன்றா போகும் அதுக்கு ஒரு முடிவு காணுங்க. கட்ட சங்கத்துக்கு அந்த கட்டத்துக்கு அது முடிவு எடுக்கணும்னு சொல்லுங்க. ஒரு முடிவு எடுத்துடுவோம். எத்தனை கொடுத்தாச்சு தானே இதுக்கான முடிவு தீர்மானம் அதுக்கு போகிறது. தீர்மானம் எடுத்துடுவோம். இல்ல காணி பிரச்சனை உள்ளதாய் இப்ப என்ன பிரச்சனை இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். இந்த பிரச்சனை முடிஞ்சாட்டு காணி பிரச்சனை தான் முக்கியமான காணி பிரச்சனை ஓ இல்லை என்னண்டா இதில் அடுத்த சாப்டரா கௌரவ இளங்குமரன்டா அடுத்த சாப்டரா விடுவிக்கப்பட வேண்டிய காணி மற்ற அந்த கடைக்கு நீங்கள் முடிவெடுத்துட்டீங்கள் தானே. அந்த கடிதத்தை எங்களோட பிரதேச ஒருங்கிணைப்பு கடிதத்தின் முடிவுன்னு சொல்லி ஆமி கொமாண்டர்கிட்ட கொடுத்து அது அவர் தான் கொடுக்க வேண்டி வரும். கொடுத்து போட்டால் அதுக்கு அடுத்த டிசிசி மீட்டிங் முன்னே எங்களுக்கு பயிர் சொல்லுங்க. ஓ மற்றது என்ன ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ரஜீவன் தலைமையில் நடந்த இடங்களில் எடுக்கப்பட்ட முக்கிய தீர்மானங்களையும் அதுக்கு யார் பொறுப்புன்றதையும் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்க சொல்லி சொன்னாங்க பிரதேசர்கிட்ட. அப்போ இங்கேயும் எடுக்கப்பட்ட தீர்மானங்களையும் யார் பொறுப்புன்றதையும் லிஸ்ட் பண்ணி அடுத்த முறை நாங்கள் டிசிசி மீட்டிங் கால் பண்ணிக்கல அதில் முதல் ஓர்டரில் அவற்றை எல்லாத்தையும் வாசித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டதா இல்லையான்றதையும் பாருங்கள். அது நாங்கள் 2 பேரும் முதலே டிசைட் பண்ணி செய்தாங்க. இதுக்கு அப்படி செய்வோம். ரெண்டாவது விடுவிக்கப்படாத காணிகள் சம்பந்தமாக கௌரவ இளங்குமரன் விடுவிக்கப்படாத காணிகள் சம்பந்தமாக அடுத்த விஷயத்தை முழுக்க இருக்கா கதைங்க. என்ன பிரச்சனைடா வந்து இலங்கை சுதந்திரம் அடைகிறதுக்கு முதலே இந்த ஆதனத்தை என்ன எழுதிட்டோம். தோம்பும் இருக்குது. எங்களோட உறுதி இல்லாதபடியா பக்கத்து காணிக்கான தோம்பும் எடுத்துனாங்க. இப்போ பிரதேசம் நிற்கிறாங்கன்னா அது அரசகாணிக்கு வரி கட்ட சொல்லி எங்க போய் நியாயம் கேட்கறது? நாங்கள் எங்களுக்காக பிரதேசமோ பிரதேசத்துக்காக நாங்களும் 5 மில்லியன் கட்டுறேன். நாங்கள் இப்போ அந்த கட்டுறதுக்கு கட்டியிருக்கு நோட்டீஸ் கொண்டு விட்டுறா கட்டுறதை விட்டு வெளியேற சொல்லி கடத்தல் சமூகத்தை வெளியேற சொல்லி. இது என்ன நியாயம் இது? ஓ கடத்தல் சங்கத்தில் அந்த காணி 1.5 பரப்பு காணிக்கு 5 மில்லியன் கட்டுறோம். நாங்கள் கட்டி என்னண்டு தனிப்பட்ட இதை கடத்தல் சங்கம் அப்படித்தான் முதலும் பாராளுமன்ற கடத்தல் அமைச்சராக இருக்கீங்க. கடத்தொழிலாளர் சங்கத்திற்கான பஞ்சாயத்து கடத்தொழிலாளர் சங்கத்தின் காணியாக நான் பெற முடியும். 2013 ஆண்டு அளவில் குத்தகைக்கு வழங்கப்பட்டது. குத்தகைக்கு அந்த லேண்ட் வழங்கப்பட்டு அதில் கட்டிடம் கட்டிவிட்டது. அப்போ அதை அரசு நிலம் கட்டிடம் கொடுத்தாங்க. இந்த வகையில் குத்தகைக்கான நடைமுறை நாம் உறுதி செய்யப்பட்டு குத்தகை பணம் ஒவ்வொரு வருஷம் செய்ததால் அனுப்பப்பட்டு மாநில சபைக்கு அனுப்ப வேண்டிய தேவை இருக்கிறாங்க. இவ்வளவு காலவில் பணம் படிச்ச கட்டாமல் எங்களுக்கு மாகாண காணி ஆணையாளர் ஆணையாளர் அதற்கு பிரச்சனை என்றால் இது ஓடி வந்து இந்த குத்தகை பணம் அளவிடாமல் இருக்கிறது. உத்தியோகத்தர்கள் அவை தங்களோட கடமையை நிறைவேற்றாத இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த சங்கத்துக்கு குத்தகை கொடுக்கப்பட்ட இந்த குத்தகை பணம் ஏன் அறவிடப்பட வேண்டும் ஓடிக்கொண்டு வந்து மாகாண காணி ஆணையாளர் இதுக்கு பிரதேச செயலர் தான் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்காத எடுக்கணும்னு சொன்னாலும் நாங்கள் அவர்களுக்கு இழக்கூடியதும் நாங்கள் அவர்களுக்கு சாதகமான முறையில் எங்களுக்கு அதில் அறவிட வேண்டிய விருப்பம் இல்லாமல் ஏற்கனவே குத்தகைக்கு கொடுக்கப்பட்டு குத்தகை பணம் மிகவும் குறைவான அடிக்கடி ஆரம்பமாக ஒரு 20 நேரத்துக்கு அந்த இதுக்கு தானே அதுல எத்தனை பேர் பயனாளிகளாக இருக்காங்க? 135 குடும்பம் இருக்கு. 165 கடத்தொழில் பாடியல் போட்டு கடத்தொழில் இன்ஜின் ரூம் கடத்தொழில் மண்டபம் போட்டு இருக்காங்க. அரசாங்கம் இப்ப விதேச செயலகம் வந்து நாங்கள் ஒரு லெட்டர் கொடுத்துனாங்க. எங்கள்கிட்ட உறுதி இல்லை. சோவா நிறுவனம் வந்து 3 மில்லியன் ரூபா காசு ஒதுக்கிட்டு கட்டணம் கட்ட வந்த இன்ஜின் ரூம் 10 லட்சம் மடம் 20 லட்சம். அப்போ உறுதி இல்லாத பட்சத்தில் பெரிய செயலத்திட்டு நாங்கள்லாம் கடிதம் கொடுத்துனாங்க. எங்கள்கிட்ட உறுதி இல்லை, இதுக்கு அனுமதி தாங்கணும். அந்த அனுமதியை வச்சிருந்தான். இப்போ புத்தகம் தெரிஞ்சுக்கலாம். உங்கள்கிட்ட என்ன ஆவணம் இருக்குது அரசாணியன்றதை நாங்கள் இப்போ வரைகட்டலாம். இல்லை ஒரு நிமிஷம் எனக்கு ஒருக்கா நான் கேட்குற கேள்விகளுக்கு மட்டும் சொல்லுங்க கோவிக்காமல். என்னென்னா அந்த நிலத்த பகுதிக்குரிய எங்கள்கிட்ட அரசாங்க காணி என்று சொல்லக்கூடிய ஏதாவது ஆவணம் இருக்குது. முதலாக இருக்குது.
இவைக்கு குத்தகை கொடுக்கப்பட்ட ஆவணம் உங்கள்கிட்ட இருக்கா? அந்த ரெண்டுமே இருக்குது. எனக்கு ஒருக்கா சொல்லுங்கள், சாவச்சேரி பிரதேசத்தில் அரச காணிகள் இவ்வளோ, இது மட்டும் எவ்வளோ மொத்தமாக எவ்வளோ இருக்கா அரச காணிகள்? கிட்டத்தட்ட அன்னளவா ஒருக்கா சொல்லுங்க. என்னண்டாமா வளமையாக நாங்கள் போன மற்ற டிசிசி மீட்டிங்ல எல்லாம் நானும் கௌரவ ரஜீவனும் என்ன முடிவெடுத்துனாங்கடா, மக்களுக்கு ஏதாவது தேவையாக இருந்தால், காணிகள் தேவையாக இருந்தால், அது பிரதேச செயலகத்தில் அரச காணிகளாக இருந்தால் நாங்கள் அதை கொடுக்க சொல்லி தான் நாங்கள் 2 பேருமே முடிவெடுத்தினாங்க. இப்போ கூட இதில் 135 பயனாளிகள் இதில் குடும்பங்கள் இருக்கணும். அவைகிட்ட குத்தகை அறவிடுறதுன்றதை விட அதை எடுத்து திரசேரிக்கு அனுப்புறதுன்ற முக்கியத்துவம் இல்லை எங்களுக்கு. முக்கியத்துவம் எங்களோட பிரதேசத்தில் இருக்கிற குத்தகை எடுக்காட்டி உங்களோட லீகல் பிரச்சனை வரும் எனக்கு நன்றாக விளங்குது. நான் என்ன கேட்குறேன் என்றால், அதை அந்த அரச காணியை எங்களோட பிரதேச சபை ஒழுங்கமைப்புன்ற கூட முடிவாக சம்பந்தப்பட்ட மீனவ சம்மேளனத்துக்கு குத்தகை அற்ற அடிப்படையில் வழங்க இயலுமா இல்லாதா? ஓ இல்லை, நாங்கள் என்னடா சரி பரவாயில்ல. இப்போ எங்களுக்கு சொல்லுங்க, பிரதேச செயலர் மிக குறைந்த குத்தகை வாங்கணும் சரி. நான் கேட்குறேன் என்னடா, இப்போ எல்லா சமூகமே இந்த ஒரு பொருளாதார நெருக்கடிகளே இருக்குது. கௌரவையில் எங்கள்ட பிரேசையில் என்னண்டா, அந்த காணியை அவர்களுடைய சம்மேளனத்துக்கே கொடுக்குறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா அவங்களுக்கு? இல்லை நான் குத்தகை கல்ல நிரந்தரமாக மீன்பிடி சம்மேளனத்துக்கு கொடுக்குறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? அரச காணிகள் தானே, குத்தகை இல்லை. கௌரவ விளங்குமரன் நான் கேட்குறது, நாங்கள் மற்ற டிசிசி மீட்டிங்கில் சில செயலாளர்கள் வந்து மயானத்துக்கு காணி கொடுத்துருக்கணும், கிரவுண்டுக்கு காணி கொடுக்குறதுக்கு ஒப்புதல் மேற்கொண்டிருக்கணும். இதை நாங்கள் அவையில சம்பளத்துக்கே கொடுக்குறதுலே பிரச்சனை இருக்கா? சரி, அதை நாங்கள் எங்கள்ட மீன்பிடி திணைக்களத்துக்கு அந்த காணியை கொடுக்கணும். 4 ஏக்கர் தானே, எத்தனையோ இதில் 4 பரப்பு தானே, அதை நாங்கள் கொடுக்குறதுக்கு 3 பாராளுமன்ற உறுப்பினரும் மூமெண்ட் தான் சொல்லி நான் நினைக்கிறேன். இல்லையோ ராஜீவன்? ஓ, அப்போ நாங்கள் அந்த 3 பேருமே இணைஞ்சு அதை சம்பந்தப்பட்ட மீன்பிடி சமூகத்துக்கே அதை கொடுக்கறதுக்கு நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் விருப்பம் தெரிவிக்கிறோம். அதை நீங்கள் ஏன் நீங்கள் மாட்டாட்டு சொல்கிறீங்களா? அதை ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேளுங்க, யார் நிற்கிற மாதிரி ஏன் உங்களை அதை ஏற்றுக்கொள்ள இல்லை என்ன? அப்போ என்னண்டா, அந்த காணியை டிபார்ட்மெண்ட பேரில் நீங்கள் அதில் உங்களுக்கு கட்ட வேண்டிய கட்டுமானங்களை செய்யலாம். உலகிட்ட உங்களுக்கு இப்போ நாங்கள் உங்களோட பேரில் உறுதி எடுக்கணுமன்றதுங்கிற தமிழ் பாரம்பரிய யாழ்ப்பாணத்தை ஐடியாவை விட்டுட்டு நாங்கள் அதை ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டே கொடுப்போம். நீங்கள் உங்களோட பில்டிங்கை கட்டுங்க, அது 100 வருஷம் அது இருக்கட்டும். சொல்கிறப்ப அது உங்களோட டிபார்ட்மெண்ட் எடுக்கலாமா? சரி, நீங்கள் அதை முடிவாடுங்க. நீங்கள் அதை நாங்கள் பிரேசைலர் வந்து அந்த காணியை ஓமோ சட்ட ரீதியாக அதை ஃபிஷர் டிபார்ட்மெண்ட் பேருக்கு தான் நீங்கள் கொடுக்க போறீங்க. நீங்கள் அந்த காணியை பொறுப்படுத்து அந்த காணியை உங்களோட பேரில் உறுதி மாற்றம் செய்து அந்த காணியில் கட்ட வேண்டிய பில்டிங்களை கட்டாயம் அப்ரூவ் பண்ண வேண்டித்தான் ஆகணும். ஏனென்றால் ஒரு மீனவ சமூகம்ன்ற நீங்கள் நினைக்கிற மாதிரி மாதம் சம்பளம் எடுக்கிற சமூகம் இல்லை. உடனே தானே ஒரு மாதம் காத்தடிக்கிற நேரம் வரும், ஒரு மாதம் வராது. ஆகவே நீங்கள் அதை எடுத்துட்டு நீங்கள் இதை கொடுங்க, இங்கே அதை ஒரு தீர்மானமாக எழுதுங்கோ நீங்கள். சரி, 2 உங்களுக்கு குத்தகை பண்ணுற பிரச்சனையும் இல்லை. இல்லை அவே எடுத்து முடியும் திரட்டு மண். இல்லை நான் என்ன சொல்கிறேன்டா, அது தனியார் காணியண்டி கேட்கணும். டிஎஸ் சொல்கிறா அதுக்குரிய ஆதாரம் இருக்குது, அது அரச காணியாண்டு. அது வழக்கில் தானமாக நீங்கள் தீரலாம். அரச காணியா தனியார் காணியாண்டு ஒரு வழக்கு போட்டால் 15 வருஷம் செல்லும். பாதிக்கப்படுறது பொதுமக்கள். நாங்கள் கேட்குறோம், அந்த வழக்கு போடுறா போடுறாங்க போடட்டும், அது வேறு பிரச்சனை. இப்போ உங்களுக்கு டிஎஸ் தருவா உங்களோட திணைக்களத்துக்கு அந்த காணியை நீங்கள் அதை எடுத்து மூலம் ஏற்றுக்கொண்டு அதை பொதுமக்களுக்கு அந்த இதை கட்டுறது கொடுங்க. அதில் என்ன பிரச்சனை இருக்குது?
இல்லை சரி இந்த பிரச்சனை முன்னைக்கே முடிஞ்சா நான் திரும்ப ஒரு நாள் பாக்கெட்டை கொடுக்குற நடப்பேன்னு பார்க்குறேன். அதே நாங்கள் அந்த எங்களுக்கு ப்ரொவின்ஷியல் லேண்ட் கமிஷனரால முடிஞ்சால வந்த பிரச்சனை ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டு சரி அதாவே கட்டுவினம் அதை sorry. அதே நேரம் நான் இந்த நடைமுறையை பார்க்குறேன். இல்ல வழக்க வந்து நிறைவேற்றி தான் கொடுக்கணும். இந்த நேரத்தை சொன்னா அதாவது ரெண்டாவது ஆப்ஷனாக ஒரு தீர்மானத்தை கொடுப்பாங்க. என்னடா இது வழக்குறபடியால இல்லை அம்மா அந்த குத்தகை வந்து யாரால் ஏற்றுக்கொள்ளப்படுறது டிஎஸ்ஆல தானே. ஓ இதுவரைக்கும் உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ பணம் செலுத்தலை? மொத்தம் எத்தனை வருடம் ஐயா ஹட்டையில்? 26 வருடம் 50,000 ரூபா பெரிய காசு இல்லை எங்களுடைய அரசாங்கத்துக்கு. அதை நீங்கள் அறவிட முடியாதுன்னு சொல்லி அதை நாங்கள் டிசிசி மீட்டிங்கில் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் பொதுமக்கள்கிட்ட வேண்டாம் எடுத்த முடிவாக நீங்கள் ஜிஏக்கு அனுப்புங்க. அதை உங்களோட ஆடிட்டுக்கும் இந்த டிசிசி மீட்டிங்கே போடுங்கோ, நாங்கள் இதில் டிசைட் பண்ணிக்க வேண்டும். மற்றது கௌரவ விளங்குமாறன் இது வந்து உங்கள்ட்ட அமைச்சர்களை வாரது சும்மா ஒரு ஃபோன் காலில் முடிக்க வேண்டிய பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. இப்ப நான் என்ன சொல்றேன், நான் இப்ப என்ன சொல்றேன்டா, நாங்கள் கடத்தல் சங்க மீட்டிங்ல 130 அங்க 165 அங்கத்தவர் இருந்தா 130 அங்கத்தவர் மீட்டிங்ல வச்சு இப்படி இந்த காணிக்கு வரி கட்ட சொல்லி வந்துட்டு கட்டலாமோன்னு கேட்ட பொழுது அவை சொன்ன அரசாங்க காணியில ஆதி காலத்தில் இருந்த பழையாக்கள் அப்பாவுக்கு 97 வயது இப்போ இருக்கிறார். இப்போ அவர் சொல்றாருன்னா இது அரச காணி இல்லை, நீங்க வரி கட்ட வலிக்கிட்டா காலம் பூரா வரி கட்டணும், அதுக்காகத்தான் கட்டவும் நான் கோரிக்கையில இது பண்ணி சொல்றேன். இது வந்து நீங்கள் வந்து இப்ப கொடுக்க போறீங்க பிசாரிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. இந்த பிரதேச சபைக்கு இருக்குது. இந்த பிரதேச சபைக்கு போயிட்டுட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும். தெரியும் இந்திய ஆன்லைன் இல்லாம போகும். உங்களுக்கு 2000 2600